ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ட்ரெண்டிங் ஏரம் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, இளம்பிள்ளை கிட்ட இருக்கிற நம்ம கஞ்சமலை சித்தர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இளம்பிள்ளை பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஆட்டோவில் ஏறிக்கிட்டோம். ஆட்டோவிலேருந்து அங்கே வரத்துக்கு எப்படியோ ஒரு 150 ரூபா வாங்கிட்டாங்க. நாங்கள் பஸ் இருக்குது, பஸ்ஸை நாங்கள் விட்டுட்டோம். அதனால் ஆட்டோவில் ஏறிக்கிட்டோம். வாங்க கோயில்கிட்ட வந்தாச்சு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வேணாம் வா. இங்கே என்ன படிக்கிட்டு போகுது? டைரெக்டாக இங்கே இருக்கிற கிணத்துல குளிக்கிறதுக்கு வந்தாச்சு. இங்கே என்ன சிறப்புனா, இந்த சித்தர் மலையில் இருக்கிற எல்லா கிணத்துலையுமே மூலிகை தண்ணி இருக்குது. உடம்புல இருக்க தோல்வாதி எல்லாமே இது நிற்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க விலங்குகள் மூலியமாகவோ இல்லை மீன்கள் பறவைகள் மூலியமாகவோ இங்கே சித்தர்கள் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கிணறு பார்த்தோம். ஒவ்வொரு கிணறை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அடுத்த கிணறு. பார்த்தீங்களா, இது ஒரு கிணறு. அது பக்கத்தில் இருக்கிற கிணறு. இது நிறைய மீன்கள்லாம் இருந்துச்சு. இங்கே பக்கெட் இருக்கும். அங்கே பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து தான் குளிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, நீங்களும் வந்து இங்கே குளித்து சாமி கும்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குது இடம். ஹலோ நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம சித்திரமலையில் இது என்ன மலை, கஞ்சமலையா, அங்கே நம்ம நண்பர்களோட குளிச்சாச்சு கிணத்துல. நண்பன் இப்போ கோயிலில் போயிட்டு பின்னாடி இருக்கிற கோயிலில் சாமி கும்பிட்டு வரணும். உள்ள மூலஸ்தானத்தில் வீடியோ எடுக்கலை, ஓகேவா, வெளியவே எடுத்தாச்சு. அப்புறமேட்டு இங்கே உள்ள ஒரு குளம் இருக்குது. அங்கே நம்ம கல்லுப்பும் மிளகும் சுற்றி போட்டால் உடம்புக்கு திஷ்டி போகும், அப்புறமேட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கேயே விற்கிறாங்க 10 ரூபான்னு. ஓகேவா, பாருங்கள், இந்த தெப்ப குளத்துக்குள்ளே தான் போடுறாங்க. இது ஒரு கிணறு தான் நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு. கரெக்டாக உள்ள கிட்ட போக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது பக்கத்தில் இன்னொரு கிணறு இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன விஜய் ஆண்டனி அவர்களோட மூவி இந்த கோயிலை சம்மந்தப்பட்டு தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் மூவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக சாமி கும்பிட்டு பக்கத்தில் அந்த அருவிக்கு போகலான்னு பார்த்தோம். உள்ளே ஏறினோம். ஏன்னா ரொம்ப தூரம் போகணுன்னு சொன்னதுனால ரிட்டன் வந்துட்டோம். நாங்கள் 2 பேர் தான் வந்திருந்தோம். அதனால் ரிட்டன் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக அங்கேயே ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இங்கே முடிச்சுட்டு இவன் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்குன்னு ராவடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு 4-5 பேர் பசங்களோடு சேர்ந்து வந்தது தான் மேலே ஃபால்ஸுக்கு போகணும். அதான் அமைதியாக இருக்குது, சுற்றி யாரும். அவ்வளோதான். இப்போ வந்து சேலத்துக்கு கிளம்பியாச்சு. இந்த கோயிலை விட்டு வெளியே வந்தாவே பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேயே சேலம் பஸ் வரும், அதில் ஏறியாச்சு. இப்போ சேலத்துக்கு போயிட்டு மொபைல் கடைக்கு கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அது போயிட்டு சாப்பிட்டு ரிலையன்ஸ் மாலுக்கு போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. பாருங்கள், கோட்டை மாரியம்மன் கோயில், அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட மேலே ஏறிட்டு இருக்கிறோம். அங்கேருந்து இறங்கி ஃபயர் ஹவுஸுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ரிலையன்ஸ் மாலுக்கு போகலாம். பாருங்கள், மேலே வந்தாச்சு. ஃபினிக்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே பக்கத்தில் எட்டி பார்த்தோம். எக்ஸிபிஷன்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம். கரெக்டாக பஸ் வந்துச்சு, ஏறியாச்சு. இப்போ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். மீன் கண்காட்சி இருக்குது போலையா. மொபைல் கடைக்கு போயிட்டு வந்துட்டு பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டு அப்புறமே ரிலையன்ஸ் மாலுக்கு வந்துட்டு தேவையான பொருளை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ராசிபுரம் கிளம்பியாச்சு. ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.